இடத்துல 23வது வயசுல இந்த இண்டஸ்ட்ரியில வந்த 24வது வயசுல உச்சபட்ச தொகையான அந்த அமௌண்ட் வாங்க ஆரம்பிச்சேன். 27வது வயசுல ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் எவ்ரி இயர் 1 கோடி ரூபாய்க்கு மேல இந்த இண்டஸ்ட்ரி மூலமா சம்பாதிச்சுட்டு லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் அது 2 கோடியா தாண்டிடுச்சு மைலேஷன் மூலமாக. அதை பற்றி சொல்கிறதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் இருப்பாங்க. அப்பா அம்மா டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க. அன்றாடம் இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நாளைக்கு சாப்பாடுங்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான். ஆளுக்குள்ளே வரும்போது கண்ணாடி எல்லாம் போட்டு வரும்போதெல்லாம் ஒரு பெரிய பரம்பரை பெரிய ஆளாக இருக்காரு போல் இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணும். போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். பேசிக் எஜுகேஷன்லாம் முடித்த பிறகு பக்கத்தில் திருப்பூரில் ஒரு பையிங் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணான வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்து என்னை உருவாக்கின என்னுடைய கடவுள் டாக்டர் மோகன் சாருக்கு இந்த நிமிஷத்தில் யாரெல்லாம் மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பலத்த பாராட்டு கொடுங்க. டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடியது ஒரு புனிதமான தொழில். டைரக்ட் செல்லிங் ஒரு புனிதமான தொழில். மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு புனிதமான கம்பெனி. அந்த மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும். உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்ம முன்னோர்கள் யாரோ செஞ்சு வச்ச புண்ணியம் தான் மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களுடைய வீட்டுக்குள்ள அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு காரணம் மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நிறைய பேர் இங்கே பேசிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் உங்களுக்கு பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் செல்லிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்ட். உலகில் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் துறை தான் டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய இந்த துறை. இந்த துறையில் உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக பொருள் வாங்கி வாடிக்கையாளருக்கு விற்பனையாளர் மூலமாகவே விநியோகஸ்தர் மூலமாகவே பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங். கிளியரா பேசிக்கா சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அதுவும் சின்ன சின்ன தடங்கள் எல்லாம் வந்தது. முதல்ல மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக இன்னைக்கு நடந்த தடங்கல்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க சார்பாக மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணினேன். என்னாச்சு சார், லைட் ஒர்க் ஆகலை, சவுண்டு ஒர்க் ஆகலை, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, கடைசியில் எல்சிடி ப்ரொஜெக்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ ஹோட்டலில் போய் கேட்டிருக்காரு சந்துரு சார். அவங்க சொன்னாங்க, ஆமாம் 25 பேர் உட்கார இடத்துல 250 பேர் வந்தால் இதுதான் என்ன சார், ஸ்பீக்கர் எல்லாம் பதறிடுச்சு. அதுதான் மைலேஜ் ஸ்டைல். எங்கே போனாலும் இந்த அளவுக்கு நிறைய பேர் இங்கே கூட்டத்துக்கு வருவாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வருவாங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நபர்கள் வந்ததுனால தான் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு கவலையாக இருக்குது. கண்டிப்பாக சார் இன்னைக்கு ஜிடிஎஸ் இதோட முடிச்சிடலாம் சார். இது ஜிடிஎஸ் புது நபர்களுக்கு என்ன இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சிங்க. இதில் முழு விவரங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. சிம்பிள் இதுதான். பொருள் வாங்குகிறோம், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போது கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய லாபம் நமக்கு கிடைக்கும். கிளியருங்களா? இப்போ நம்ம டெய்லி சோப்பு போட்டு குளிக்கிறோம்ல, பேஸ்ட் போட்டு பல்லு வளர்க்குறோம் இல்லையா? இந்த கடையில் போய் வாங்குற பேஸ்ட்டு நாம் கடையிலேருந்து வாங்கும்போது கடைக்காரருக்கு லாபம் கிடைக்குது தானே? அதே பேஸ்ட்டு மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் இருக்குது. அதை விட 100 மடங்கு குவாலிட்டி அதிகமானது. அங்கிருந்து மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து வாங்கும்போது நமக்கு இந்த பேஸ்ட் இருக்குன்னு யார் ரெக்கமெண்ட் பண்ணினாரோ அந்த பேஸ்ட் நம்ம வாங்கும்போது மைலேஷியல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை யார் உங்களுக்கு அந்த பேஸ்ட் வாங்க சொன்னாரோ அவருக்கே திருப்பி கொடுக்குற சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங். நான் திருப்பூர்ல
கோயம்புத்தூரில் பனியங்கம்மியில் வேலை பார்க்கும்போது என் கூட இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஒருத்தர்கிட்ட சொன்னேன், 2 பேர்கிட்ட சொன்னேன், அது 3 பேர் ஆகிட்டாங்க. அப்படி ஊராக டெவலப் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 21 ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருக்கேன். இந்தியாவில் அதுவும் பார்த்தீங்கன்னா மைலேஷன் மார்க்கெட்டிங் கம்பெனியில் பொருட்கள் எல்லாம் பயங்கர ரேட்டுங்க மேடம். எல்லாத்துக்கும் பயங்கரமான ரேட்டு. ஆல்ரெடி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும். உண்மையா இல்லைங்களா? விலை வந்து அதிகமான ரேட் இருக்கு. ஒரு பேஸ்ட் ரேட் எவ்வளவுங்க? 180. ஹெர்பல் பேஸ்ட் 180 ரூபாய். ஒரு பல்லு விளக்குற பேஸ்ட் 180 ரூபாய். என்கிட்ட சொன்னாங்க, பாருப்பா இதுதான் பொருள், இதெல்லாம் வித்துட்டீங்கன்னா நீ சம்பாதிக்கலான்னு. உண்மையிலேயே நான் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குற என்னோட சூழ்நிலை என்னன்னா, வாங்குற சம்பளத்துக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் சரியா போயிடும். பேஸ்ட் எல்லாம் வாங்குறதா இருந்தால் 15 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். 15 ரூபாய் டியூபு. நான் என்ன யோசனை பண்ணேன்னா, 15 ரூபாய்க்கு நம்ம ஊரில் டூத் பேஸ்ட் கிடைக்கும் போது 170, 180, 210 ரூபாய்க்கெல்லாம் மக்கள் பேஸ்ட் வாங்குவாங்களான்னு நான் பயந்துருங்க. இதுதான் இங்கே வரக்கூடிய ஒரே பிரச்சனை. ப்ராடக்ட் தரோம்னா ரேட் அதிகமாக தான் இருக்கணும். ரேட் தரோங்களா? அங்கண்ணா பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் கோயம்புத்தூரில். அங்கண்ணா பிரியாணி, ஒரு பிரியாணி எவ்வளோ தெரியுங்களா? மட்டன் பிரியாணி அங்கண்ணா கடையில் 350 ரூபா. ஆனால் அதே ரோடு சைடில் காக்கா பிரியாணி நமக்கு 85 ரூபாய். உண்மையா இல்லைங்களா? அப்போ ரேட்டு வந்து குவாலிட்டிக்கு தான் ரேட்டு. ஆனால் நான் பயந்தேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தானே இருப்பாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்கலாம் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்க. அப்போ 180 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கெல்லாம் பேஸ்ட் வாங்குற அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன் நான். ஏன்னா 15 ரூபா பேஸ்ட் வாங்கி நம்ம எப்படி பல்லு வளர்க்குவோம்? 15 ரூபாய் முடிகிற வரைக்கும் அது 50 ரூபாய்க்கு சித்திரவதை பண்ணி தான் கடைசியில் தூக்கி போடுவோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? புளிஞ்சு எடுப்போம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி புளிக்கிறோம், அடிச்சு அதை புளிஞ்சிட்டு இன்னும் 2 நாளைக்கு. அதுவும் போதாதுன்னு சில பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமா. எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா கற்றுக் கொடுக்குது சின்ன வயசுல. தூக்கி போடாதா, கட் பண்ணணும் 2 நாளைக்கு உழைக்கணும். அப்புறம் அந்த டியூபை கட் பண்ணி உள்ள பிரஷ் போட்டு ஆம்லேட் அடிக்கிற அதுல 2 நாள் ஓடும். இத்தனைக்கு 15 ரூபா பேஸ்ட்டுக்கு 150 ரூபா பேஸ்ட் வாங்கி மக்கள் யூஸ் பண்ணுவாங்களான்னு பயந்த. நம்புங்க, மைலேஷ் மார்க்கெட்டிங் கம்பெனியோட பவர், நம்ம கம்பெனியோட ப்ராடக்டோட குவாலிட்டி, மைலேஷ் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே உயிருள்ள ப்ராடக்ட். இதெல்லாம் உயிரோட இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு போன வாரம் வரைக்கும் ஏன் மூலமா நடந்த பிஸ்னஸ் சொல்லவா? யாராவது ஹார்ட் பேஷண்ட் இருக்கீங்களா? ஹார்ட் பேஷண்ட் யாரும் இல்லை? நீங்க இடமா வச்சுக்கோங்க. போன வாரத்தோட சேர்த்து 484 கோடி ரூபாய்க்கான பிசினஸ். நம்ப முடியுதுங்களா? 15 ரூபாய்க்கு பேஸ்ட் விற்க முடியுமான்னு பயப்பட்ட மனோஜ், 180 ரூபாய்க்கு மக்கள் எல்லாம் அந்த பொருள் வாங்குவாங்களான்னு பயப்பட்ட மனோஜோட குரூப்ல 480 கோடி ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் நடந்திருக்குன்னா அது என்னோட திறமை இல்லை, நான் மைலேஷ்ங்கிற அந்த கம்பெனியில் இருந்ததுனால. என்னோட திறமை இல்லை. எக்கோ சேம்பர் ஒரு பெரிய குடும்பம். நீங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல சும்மா ஒரு மீட்டிங் ஆரம்பிப்போன்னு தான் மெசேஜ் போட்டாங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தா தேனியிலிருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலி, தென்காசி, தமிழ்நாட்டோட எல்லா டிஸ்ட்ரிக்டும் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவிலிருந்து கோயம்புத்தூர் கோடி வந்திருக்காங்க. சந்துரு சார் தான் அன்னைக்கு மீட்டிங்கோட இன்சார்ஜ். சந்துரு சார், இந்த ஹால் நமக்கு பத்தாது சார், கோயம்புத்தூர்ல 1000 பேர் வச்சு மீட்டிங் நடத்தும். மைலேஜ் எங்க போனாலும் 1000 பேர் வச்சு தான் மீட்டிங் நடத்தும். கோயம்புத்தூர்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன புரியணும்னா, பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு நமக்கு. இங்க இப்பதான் நாம ஆரம்பிச்சிருக்கோம், பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க, கூடிய விரைவில் 1000 பேரோட மீட்டிங் மைலேஜ் இல்லதே கோயம்புத்தூர். எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்க, எல்லாருமே ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அருமையான தெய்வீகமான ப்ராடக்ட் வேற வெளியே கிடைக்காது. அது ஒரு தடவை பயன்படுத்தணும், உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இன்னைக்கும் 2 பேரை ப்ராடக்ட் பயன்படுத்தினோட ரிசல்ட் பேசுறதுக்காக சொல்லியிருந்தேன். நேரம் கருதி தான், அதுக்கான வாய்ப்பு கூட இன்னைக்கு கிடைக்கல. அதே மாதிரி கோயம்புத்தூர் டீம் லீடர்ஸ் கூடிய சீக்கிரமே கோயம்புத்தூர்ல கொங்கு ஏரியாவில்
ஏரியாவில் கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்காக மட்டும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்க. அன்னைக்கு நானும் வரேன். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் உடனடியாக ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வாரம் மிகப்பெரிய ஒரு நெற்செய்தி இருக்கு. எக்கோ சேம்பர் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்த குடும்பத்துல சூப்பர் ஸ்டாரா ஒருத்தர் இருக்காரு, பூமிநாதன் சொல்லிட்டு அவரோட பேரு. அவர் யாருன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. என்னது? மதுரை சி பூமிநாதன். அந்த சி பூமிநாதன் சொல்லக்கூடிய ஒரு இளவரசர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த மாதிரி எக்கோ சேம்பர் இருக்கிற டாப் லீடர்ஸ் எல்லாருமே வாரம் கோயம்புத்தூர் வருவாங்க. உங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு வரக்கூடிய காலத்துல கோயம்புத்தூர்ல மைலெப்சல் மார்க்கெட்டிங் கம்பெனியை நம்பர் 1 டிஸ்ட்ரிக்டாக மாத்துறதுக்கு உங்க கூட நாங்களும் இருக்குன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது.